வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட ஒன் ஃபுல் டே விலாகில் சில ரெசிபீஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது ஏர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ண விலாகு தான். இப்போ 5:30 ஆகுது. குக்கிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வரலை. இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் பொரியலுக்காக. இந்த மாதிரி செய்கிற வறுவல், கத்திரிக்காய் இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாக அரைக்கிற அந்த பொடியையும் ரெசிப்பியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மார்னிங் குட்டி சார் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த பூஜா வேலை எல்லாமே நான் முடிச்சிருவேன். பெரிய பையன் ஹாஸ்டல்லேருந்து வந்த துணி எல்லாமே இருந்தது. அதை மார்னிங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டேன். ரீசெண்டாக இந்த பெல்லாரி வெங்காயமே கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிறது 2.5 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி கிடச்சிது. எத்தனை பேர் இதில் நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே சின்ன வெங்காயம் டேஸ்ட்டே இருக்கும். அதில் இருக்கிற சின்னதாக இருக்கிற வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உரிச்சிட்டு இது கூட அப்படியே பச்சை துவரையும் சேர்த்து தான் சாம்பார் செய்ய போகிறேன். இதுக்கு தான் மேட்சாக ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறைய வெங்காயம் அட் ஸ்டேஜ் வாங்கும் போது வாஷ் பண்ணாமல் அப்படியே நிழல்லையே கூட உலர்த்தி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய நாள் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். எப்போ யூஸ் பண்ணிக்கிறோமோ அப்போ மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், வரமிளகாய் தாளிப்பை சேர்த்துட்டு இந்த உரித்து வச்ச வெங்காயம் கொஞ்சமாக நான் நறுக்கியும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா அதையும் அரைச்சி சேர்த்துட்டு வேக வச்ச துவரையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாமே கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு தக்காளி, 2 ஸ்பூன் வீட்டில் வறுத்தரைச்ச சாம்பார் தூள் இதையும் அரைச்சி சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்திருந்தேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம தக்காளியும் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ புளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இது கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இது மண் சட்டி அப்படின்றதுனால நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. நம்ம இதில் அரைச்சி விட்டுருக்க எல்லாமே கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாமே சேர்ந்து கொதிக்கும் போது சூப்பர் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கும் அதையே பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அவனை அமுச்சிட்டு தான் மிச்ச வேலை எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முதல் வேலையாக கருப்புளுந்து இட்லி மாவை தான் ஊற வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் அரைக்கிற மாதிரி தான் 4க்கு 1 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் கருப்புளுந்து, அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் தனித்தனியாக ஊற வச்சுட்டேன். நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் இல்லை ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உளுந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சா நல்லா புசு புசுன்னு காணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஹீட் ஆகாமல். நானும் இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்திருந்தது. தோல் எடுக்காததுன்றதுனால இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். 2 இட்லி சாப்பிடும்போது வயிறும் நிறமும் ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். இன்றைக்கி இதில் தோசையை தான் பார்க்க போகிறோம். குட்டி சார் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி டிஃபன் 2 தோசை அப்படி கொடுத்துருவேன். நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வரும். சொன்னால் தான் தெரியும் இது கருப்புளுந்து தோசை அப்படின்னு. பெரியவனுக்கு இன்னும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலை. அதுக்குள்ளே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் 2 தோசையை சாப்பிட்டுட்டு கடைக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செய்ய போகிறது கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாத்தையுமே குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு பாவ் பாஜிக்கு இந்த பாஜியை தான் செய்ய போகிறேன். அது செய்யறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ தான் ஃபஸ்ட்டு போட்டு குடிக்க போகிறோம். பெரிய பையன் ஹாஸ்டல்லேருந்து வந்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெனு எல்லாமே இருக்கும். நிறைய நேரம் கிச்சனில் இருக்கா மாதிரி இருந்தாலும் அதோட ஹாப்பினஸ் ஈடுகட்டவே முடியாது. சின்னவன் ரொம்ப காரம்லாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி சில சமையலும், அதே மாதிரி பெரியவனுக்கு ஏற்ற மாதிரி சில மெனூஸும் ரொம்ப கிச்சன் ஃபங்க்ஷனல் கிச்சனாக இருந்துகிட்டே இருக்கும். என் மாமனாருக்கும் எனக்கும் மட்டும்தான் இப்போ டீ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களோட முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது சாப்பரில் போட்டேன். கையில் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப நேரம் ஆகும், கண்ணும் எரியும் அப்படின்னு. இந்த பாவ் பாஜி மேலே நம்ம தூவி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை முதல்ல கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு. பெரியவன் அப்படியே எப்படி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் இருக்கோமோ அதே மாதிரி அவன் செஞ்சு சாப்பிடுவான். மீதி காயில்
வெங்காயத்தில் வந்து நான் கொஞ்சம் குடமிளகாவையும் தக்காளியும் சேர்த்துருக்கேன். இதையும் சாப் பண்ணிவிட்டு ஒன்றா வதக்கிட்டோம்னா வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து தவாவில் தான் வந்து நான் செய்ய போகிறேன். அதில் பண்ண போகிற பாவ் பாஜி டேஸ்ட் இன்னுமே வந்து கூட இருக்கும். நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால பட்டர், எண்ணெய் எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல். அதனால் ஹெல்த்தியான ஆப்ஷனாகவும் இருக்கும். இப்போ ஒரு தவாவில் வந்து நான் 1 டீஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். சோம்பு, மஞ்சத்தூள், அதே மாதிரி வந்து வீட்டிலேயே வறுத்து அரைச்ச மிளகாய்த்தூள். நம்ம ஃபஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, குடமிளகா இது அப்படியே வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே குக்கரில் நான் வந்து கட் பண்ணி வேக வச்ச காய் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப மசியணும்னு இல்லை, கொஞ்சமாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் வந்து அதில் கரம் மசாலா, அதே மாதிரி சாட் மசாலையே அந்த மாங்காய் பொடி இருக்கிறதுனால இந்த புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. கடைசியாக வந்து என்கிட்ட இன்றைக்கின்னு பார்த்து கொத்தமல்லி இல்லை, அதனால் வந்து காஞ்ச வெந்தயக்கீரை போட்டு இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பன்னை மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட போகிறேன். இதுலேயும் வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன், நான் பட்டர் சேர்க்கல, அதுவும் கொஞ்சமாக தான். பெரியவன் எப்பயாவது தான் இந்த மாதிரி ஜங்கெல்லாம் சாப்பிடுவான். அதுலேயும் பன்னு வந்து கம்மியாக எடுத்துகிட்டு அந்த பாஜியை தான் வந்து நிறைய எடுத்துப்பான். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மேலே வந்து அப்படியே பச்சை வெங்காயத்தை தூவிட்டு ஒரு லெமனை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றலாம். குட்டி சார் வந்து இதை நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் இருக்கிற டைமில் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து நான் பொடி அடைச்சி கத்திரிக்காய் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பொரியல் பொடி காலி, அதை வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு முதல் வேலையாக அதை தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த பொடி வந்து நான் எல்லாமே கொஞ்சமான அளவு தான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கப்பில் கடலைப்பருப்பு, அதில் 2 பங்கு வந்து தனியா, உளுந்து வந்து ஒரு 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரம் தேவையான அளவுக்கு வரமிளகாய், இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய அளவு போடுறீங்க அப்படின்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, இது போடும்போது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது வறுக்கும் போது வர வாசனைக்கே குட்டி சார் வந்து கிச்சனுக்கு வந்துடுவார், என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு. இந்த பொடியை சேர்த்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட்டு கூட இது சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கேட்கவே வேண்டாம். இது எல்லாத்துக்குமே வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூனோ ஒரு 2 டீஸ்பூனோ வந்து நீங்கள் தூவி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். ஒரு 95% அரைஞ்சா போதும், அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜஸ்ட் டின்னர் என்னன்றதை மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சிகப்பரிசியில் செஞ்சுருக்க புட்டு, இதுக்கு கடலைக்கறி இல்லாமல் இந்த பயறு கறியும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே வந்து பயறு கறின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது, இது எல்லாமே வந்து பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கி டின்னர். இது எல்லாமே முடிச்சுட்டு அந்த பொடியையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த விலாக் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த விலாகில் வேறு என்னெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.